ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு 44 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இது சிங்கிள் ப்ளவுஸ், ஸோ அதனால் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச் அளவு நான் கிளாத் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 15 இன்ச்சு. 15 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த 44 இன்ச் அளவு ப்ளவுஸுக்கு நெக் வந்து 3.2, ஷோல்டர் வந்து 2.5, தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நான் வச்சுருக்கிறேன். நாற்பத்தி 4 இன்ச் ப்ளவுஸு, இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து 6.2 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். செஸ்ட்டு வந்து 44 நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 11 இன்ச்சஸ் வரும். இந்த 11 இன்ச்சஸை மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆம்கோலுக்கு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ரெடி அளவு 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆம்கோல் வளைவு வரையறதுக்காக நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 20 இன்ச்சஸ், ஸோ எனக்கு 10 இன்ச்சஸ் வந்துருச்சு. பேக் நெக் வந்து 7 இன்ச்சஸ், அளவு மாறாமல் அது 3.2க்கு மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டு யூ ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். நமக்கு வேஸ்ட் அளவு வந்து 38, ஸோ அதில் 4ஆக டிவைட் பண்ணி நான் மார்க் பண்ணி டாட்டுக்காக ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி டாட்டுக்கு வந்து வெஸ்ட் அளவில் சென்டர் மார்க் பண்ணி நான் 4 இன்ச்சு ஹைட்டு வச்சு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பேக் நமக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மார்க் பண்ண அளவுகளில் நமக்கு தெரியறதுக்காக நாச்சஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். ஸ்லீவ்னு வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து இது சிங்கிள் ப்ளவுஸ்னால நம்ம கீழே வந்து மடித்து அடித்து எம்மிங் பண்ணுவோம். ஸோ அதனால் 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்லீவோட ஹைட்டு வந்து 9.5 இன்ச்சஸ். ஸோ 9.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு வந்து 14 இன்ச்சு, ஸோ அதில் பாதி 7 நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து ஸ்லீவுக்கு கிளாத் பத்தலை, ஸோ அதனால் நான் பேக்கில் ஜாயின் கொடுக்குற மாதிரி நான் கிளாத்தை கொஞ்சம் முன்னாடி எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு 10 இன்ச் அளவு வர மாதிரி வச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கிளாத்தை.
நம்ம கீழே வந்து நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட அடிக்கை உயரம் அது வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 14 இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு. ஸோ அது கூட 1.5 இன்ச்சு கூட்டி 8.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 1.25 நான் கூட்டியிருக்கிறேன். 8.25 அது லைன் போட்டிருக்கிறேன். மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சு நான் வந்து ஆம்கோல் வளைவு வரைஞ்சிருக்கேன். நான் வச்சு பார்க்குறேன். ஸ்லீவ் வந்து நமக்கு 10 இன்ச்சஸ் வருது. தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம பின்னாடி ஜாயின் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். கரெக்டாக வருது நமக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். தைக்கும் போது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்டாக இருக்க இடத்த நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சென்டர் தெரியறதுக்காக நாச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். நம்ம வந்து கை உள் வளைவு வெட்டணும். ஸோ கீழே இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து 1/2 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணி நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஸ்லீவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் தெரியறதுக்காக நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன் கட் பண்ண இடத்துல. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான். ஸோ மீதி இருக்க கிளாத்தில் நான் பேக்கை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கிறேன். போட்டுட்டு நான் பேக் பார்ட் அந்த அளவுகளுக்கே நான் வரைஞ்சிக்கிறேன். ஆம்கோல் எல்லாம் சேம் அளவு. ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறேன். எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் எடுத்துடலாம். தையலுக்கு குறித்து ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 இன்ச்சு. ஸோ அதை மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு நம்ம வளைவு யூ நெக் வரைஞ்சிக்கலாம். யூ நெக் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட் பார்க்குறோம். நான் 15 இன்ச் நான் வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட் கிராஸ் வந்து 15 இன்ச் நான் வச்சுருக்கிறேன். அதை நம்ம லைன் போட்டுக்கலாம். ஹூக் பட்டி சைடு ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். சென்டர் டாட் வந்து ஹூக் பட்டி சைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சு
3.5 இன்ச் போதும். 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி, டாட் வந்து 1.5 இன்ச் 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி, டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சு, டாட்டோட லென்த் வந்து அது 3 இன்ச்சு. நான் 1.5 நான் செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மெயின் டாட் வரைஞ்சிட்டோம். அழகா ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக கர்வ் வர மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போ சின்ன டாட் வந்து நம்ம சென்டர் கண்டுபிடிச்சி அதில் மார்க் பண்ணிக்கிறோம். அது மெயின் டாட்லேருந்து 2 இன்ச் அளவு ஹைட்டில் மேலே இருக்கிற மாதிரி பாயிண்டட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு நான் டாட் வரைஞ்சிருக்கிறேன். நம்ம ஆம்கோல் உள் வளைவு இன்னும் வரையாமல் இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி அதை நான் வரைஞ்சிட்டு, ஆம்கோல் டாட் கண்டுபிடிக்கிறதுக்காக 5.5லேருந்து 6 இந்த இதுக்குள்ளே வர மாதிரி நான் மார்க் பண்ணி, ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் வந்து ஆம்கோல் டாட்டும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்ட்ரைட் கட்டிங். இந்த இதில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும் நமக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.